ஒரு ஷார்ட் வீடியோவில் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, தென் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா டிரான்சிஷன் எஃபெக்ட், அப்புறம் இந்த மாதிரி லைட் எஃபெக்ட், இது எல்லாமே எப்படி ஆட் பண்ணி உங்கள் ஷார்ட் வீடியோவை சூப்பராக எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங் பற்றி இது வரைக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு நான் இப்போ இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் மோரோவர் ஆப்ஷன் எல்லாமே எல்லா ஆப்லேயுமே சேமாக தான் இருக்கும். ஸோ பேசிக்கான வீடியோ எடிட்டிங்கை லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்கள் எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்கை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்க்கோ அல்லது ரீல்ஸ்க்கோ நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை இந்த மாதிரி போர்ட்ரைட் மோடில் செட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோவை ஷூட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் உங்களோட மொபைலை செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு யூடியூப் ஷார்ட் வீடியோக்கான ரெக்கார்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த நியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோ கிளிப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த வீடியோக்கான ரேஷியோவை செட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் இப்போ இந்த கேன்வாஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம யூடியூப் ஷார்ட் வீடியோ அப்படின்னா 9:16 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஆல்ரெடி 9:16 தான் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீடியோவை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட் நமக்கு அன்வான்ட் கிளிப்பு தான் இருக்குது. இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நம்ம கரெக்டாக எந்த இடத்துல டெலீட் பண்ணிக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, இது டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ எந்த கிளிப் நமக்கு தேவையில்லையோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டெலீட் ஆப்ஷனை கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட் ப்ளே ஆனதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ டைம் லைனை செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இது கொடுக்கும்போது நமக்கு இந்த வீடியோ 2 பார்ட்டாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஒயிட் கலர் ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இன்ஷாட் ஆப்பில் நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான டிரான்சிஷன் எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கு கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பார்ட்டை ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு முன்னே டெலிட் பண்ண மாதிரியே தேவையில்லாத பார்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாங்க் வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற 2 ஆப்ஷன் வரும். இந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிற வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோ ஆப்ஷன்லேருந்து நான் செகண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிற வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். எகெயின் அந்த கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் 9:16 தான் ஃப்ரேம் ரேஷியோ இருக்குது. ஸோ மேலே இருக்கிற இந்த ஜூம் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓரளவு இந்த வீடியோ கிளிப்பை ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் கிளிப்போட ஸ்டார்டிங்கில் டைம் லைனை செட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் நிறைய எஃபெக்ட் நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீடியோக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்லோ ஜூம் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேலே இருக்கிற இந்த வேல்யூ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோ ரொம்பவே ஜூம் ஆகும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடையும் செட் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டாக இந்த வேல்யூவை செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். உங்கள் ஷார்ட் வீடியோவில் நீங்கள் அங்கங்கே தேவையான இடத்துல இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கும் போது உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கில் இருக்கும். இந்த ஜூம் எஃபெக்ட்டை நீங்கள் எது வரைக்கும் உங்கள் வீடியோவில் வேணுமோ ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட இந்த கார்னரில் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணும்போது இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் அன்வான்ட் போர்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 வீடியோ கிளிப்புக்கு நடுவில் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கான சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்சிஷன் எஃபெக்ட் நமக்கு ஃபுல்லாகவே விசிபிள் ஆகும். நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பார்த்து நமக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த கேமரா எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம வீடியோ கிளிப்பில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோமோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மேக்கப் ரிலேட்டட் வீடியோ அப்படின்றதுனால இதில் மஸ்காரா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கனால நான் இதில் வந்து மஸ்காரா அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா இதில் கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கான கலர், டெக்ஸ்ட் எந்த கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது டெக்ஸ்ட் மேலே இருக்கிற பார்டருக்கான கலர், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பார்டர் ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒப்பாசிட்டி டெக்ஸ்ட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக வச்சுருக்கனால இந்த டெக்ஸ்ட்டும் எனக்கு வந்து ரொம்பவே இன்விசிபிளாக தெரியுது. இதை நான் வந்து ஒப்பாசிட்டி அதிகப்படுத்தும் போது நமக்கு நார்மலாக அந்த டெக்ஸ்ட்டு தெரியும். ஸோ ஒப்பாசிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் என்டர் ஆகும்போது என்ன மாதிரியான அனிமேஷன் தேவையோ அதை இன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜூம் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு நமக்கு டெக்ஸ்ட் எது வரைக்கும் டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கிளிப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இந்த கேன்வாஸ் போயிட்டு நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிட்டு சென்டர் பண்ணி இந்த கிளிப்பை செட் பண்ணிக்கிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் முன்னாடி பண்ண மாதிரி அதே ப்ராசஸ் தான். தேவையில்லாத பார்ட் எதுவோ அதை ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்லேருந்து லைட் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த தேர்ட் வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல டைம் லைனை செட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட கலர் மாற்ற போகிறீங்க அல்லது அனிமேஷன் மாற்ற போகிறீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே அனிமேஷன் அதே கலர் இந்த இடத்துல நமக்கு செட் ஆகும். இப்போ நான் 4th கிளிப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 4th கிளிப்லையும் நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் நான் ஒரு டிரான்சிஷன் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம முன்னாடி பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதுபடியே நான் அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த லாஸ்ட் வீடியோ கிளிப் இருக்கு இல்லையா, இதை நான் ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த கேர்ள் நமக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம ஃபைனல் வீடியோ, அதாவது ஃபைனலாக அந்த ஷார்ட் வீடியோ முடிக்க போகிறோம். இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ளிட் கொடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போது இந்த ஏ எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏ எஃபெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் டேட்டா ஆனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆனில் இருந்தால் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியான் எஃபெக்ட், லைட் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் நம்ம வீடியோக்கு ஆப்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒருத்தவங்க ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுற்றி இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எது வரைக்கும் இந்த எஃபெக்ட் தேவையோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் இந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த இன்ஷாட் லோகோவை டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு சில ஆட்ஸ் ப்ளே ஆகும். ப்ளே ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோகோ ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஆடியோ அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், மியூசிக் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பாங்க. பட் இன்ஷாட் ஆப் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஆப்லேருந்தும் பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ண வேண்டாம். பட் இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த எஃபெக்ட்னு யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வராது. ஸோ காப்பிரைட் இஷ்யூ ஃபியர் இல்லாமல் இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எஃபெக்ட்டுக்கு நான் இந்த பாட்டில் கார்க் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வருதோ அந்த இடத்துல இந்த மியூசிக்கை வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டு அடுத்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வருது இல்லை, இது வந்து கேமரா எஃபெக்ட். அதனால இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இல்லை கேமரா அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் அந்த ஃப்ளாஷ் அப்படின்ற இந்த டிரான்சிஷன் எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுக்கும்போது எனக்கு இந்த எஃபெக்டை நம்மளோட வீடியோவில் ஆட் ஆகிடும்.
இதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். டெக்ஸ்ட் நமக்கு வீடியோவில் எந்த இடத்துல ஜஸ்ட்டு விசிபிள் ஆக போகுதோ அந்த இடத்துல கரெக்டாக டைம்லைனை செட் பண்ணிக்கிட்டு இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பபிள் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும் அல்லது பட்டன் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதில் பபிள் எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டிரான்சிஷனுக்குமே எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நான் ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். டெக்ஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம், டிரான்சிஷனுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஃபைனலாக டிக் மார்க்கை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கான வாய்ஸ் ஓவரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் அந்த டைம்லைனை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா அல்லது வீடியோவில் எந்த இடத்துல நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த டைம்லைனை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஆடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளோட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன உங்களோட வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண போகிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் பேசிடலாம். பேசினதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நீங்கள் அன்வான்ட் போர்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஜஸ்ட் அந்த இடத்துல டைம்லைனை செட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ளிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு தேவையில்லாத அந்த பார்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இன்பிட்வீனில் அதாவது நடுவில் மட்டும் ஒரே ஒரு பார்ட்டை டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டுக்கிட்ட டைம்லைனை செட் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. திரும்ப எது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல டைம்லைனை செட் பண்ணிக்கிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. அந்த சென்டராக இருக்கிற பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இதே மாதிரி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக இந்த வேல்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு வேல்யூமை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி 200% செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். என்னோட வீடியோக்கான வாய்ஸ் ஓவரை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், அதை எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனலாக நம்மளோட வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இதில் ரெசல்யூஷன் அப்படின்றது 1080 பிக்சலில் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட் அப்படின்றத 30 fps செட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கும் போது நம்மளோட வீடியோ நம்மளோட மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் சீக்கிரமாகவே பண்ணுறேன். நன்றி.